அதாவது அமைதிங்கிறது எப்படி கிடைக்கும்னா மனித உறவுகள் மூலமாக தான் கிடைக்கும். எப்படின்னா மனிதர்களோட பழகுனா தான் கிடைக்கும். பழகும்போது என்ன வரும்? முரண்பாடு வரும், சண்டைகள் வரும், கருத்து முரண்பாடுகள் வரும். இது எல்லாம் கடந்து பழகணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். இல்லாமல் கிடைக்காது. மனிதரிடம் விளங்கி நம்ம தனியாக உட்காந்து தவம் பண்ணுறதுனாலையோ தியானம் பண்ணுறதுனாலையோ அமைதி கிடைக்காது. இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு பாருங்கள், அப்போ என்ன நடக்குது? அங்கே முரண்பாடுகள் சண்டைகள் வருதா? திரும்ப அவங்க சேர்றாங்களா? இப்படி தான் அமைதி கிடைக்கும். சண்டை வருது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டா அங்கே அமைதி கிடைக்காது. அந்த உறவுகளை சகித்து கொள்கிற அந்த தன்மை தான், சகித்து கொள்ளும்போது தான் அமைதி என்பது கிடைக்கும். அதுபோல் நட்பும் அப்படி தான். நான் எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், நீங்கள் யார் கூட பழகினாலும், உங்கள் தம்பி கூட பழகினாலும், உங்கள் அண்ணன் கூட பழகினாலும் முரண்பாடுகள் வரும். முரண்பாடுகள் வரும், சண்டைகள் வரும், கருத்து முரண்பாடு வரும், கோச்சிக்குவீங்க, பொறாமை வரும், இப்படி நிறைய உணர்ச்சிகள் வரும், கோபம் வரும், பாசம் வரும். இப்படி எல்லாத்தையும் கடந்து நீங்கள் நிற்கணும், அப்போ தான் அமைதி வரும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொற்பொழிவாற்றுறாரு, பெரிய சாமியார், அவர் தியானம் பண்ண சொல்கிறாரு, உட்காந்து அமைதியாக கேட்டால் அவரால் உங்களுக்கு அமைதியை கற்றுக் கொடுக்க முடியாது. அவர் சொல்லுவார் அவருடைய அனுபவங்கள் இப்படி. ஆனால் அமைதி அப்படி வராது. நீங்கள் இப்போ ஒரு நண்பர் இருக்காருன்னா நண்பரோட பழகணும், பேசணும். அப்போ கருத்து முறை எப்படி பழகணுங்கிறத நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு நண்பரோட நீங்கள் பழகும்போது முதல்ல முரண்பாடு வரும், எப்போவுமே முரண்பாடு வரதான் செய்யும். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நிற்கணும், அங்கே உறுதியாக நிற்கணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். ஏற்றுக்கணும். உங்கள் நண்பரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டும் போது எடுத்த உடனே சைக்கிள் ஓட்டிடுவீங்களா? எப்படியெல்லாம் ஓட்டக்கூடாதுங்கிறத கற்றுக்கணும். அதுபோல் இல்லைன்னா விழுவீங்க, கீழே விழுவீங்க. அதுபோல் ஒரு உறவுகள்கிட்ட நீங்கள் பழகும்போது சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அவருடைய கருத்து என்ன, உங்களுடைய நண்பருடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்து என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ தான் படிப்படியாக அமைதி என்பது வரும். அவரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆரம்பத்திலே உங்களுக்கு முரண்பாடு வரும்போது டக்குன்னு பிரிஞ்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அமைதி வராது, அமைதிங்கிறது வராது. அப்போது அந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, நிற்கணும், உறவுகளிடம் நிற்கணும், நம்ம சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் கடந்து அந்த உறவு தான் நமக்கு முக்கியம். அப்படி ஒரு உறவு என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நிற்கணும். அதாவது முதல்ல நமக்கு அமைதி வேணும்னா ஒரு மனிதரிடம் பழகுவது எதற்காக அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். உறவு தான், ஒரு அன்பு தான், பாசம் தான், உதவி தான், அப்படி நிற்கணும். ஒரு பணத்துக்காக பழகுனீங்கன்னா நீங்கள் என்ன தான் உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இருந்தாலும் சண்டைகள் வந்தாலும் நீங்கள் திரும்ப அங்கே நிற்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? பணம் தான் நோக்கமாக இருக்குது. அது நோக்கமாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ காலம் ஒருத்தரை நீங்கள் சகிச்சுக்கிட்டு அவங்க கூடவே இருந்தாலும் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அன்பு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம், நட்பு தான் முக்கியம், பணமெல்லாம் முக்கியம் இல்லை. பண விஷயத்தில் அப்போ என்ன பண்ணணும்? பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நண்பராக இருந்தால் கூட பணத்தை நோக்கமாக கொண்டு அவர்கிட்ட பழகக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த உறவு தான் முக்கியம், அந்த அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி முரண்பாடுகளை கடந்து அங்கே நிற்கணும், பழகணும். அதுக்கு அவரை ஏற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு நண்பரிடம் பழகுறீங்க அப்படின்னா அவரை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50 நாளாச்சும் ஆகும். அந்த சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இப்போ ஒரு சைக்கிளை ஓட்டுறதுக்கு கீழே விழுவீங்க, கீழே விழுந்த உடனே இந்த சைக்கிள் வேண்டாம் அப்படின்னு தூக்கி தூக்கினா நம்ம சைக்கிளை ஓட்டவே முடியாது. சைக்கிளை பார்த்தாலே உங்களுக்கு பயம் வரும். அந்த மாதிரி ஒருத்தர் சைக்கிள் பழகும்போது கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த சைக்கிளை பார்த்தாலே பயந்து போய் அவர் என்ன பண்ணிட்டார்? வாழ்நாள் முழுவதும் சைக்கிளே ஓட்டாமல் எப்போ பார்த்தாலும் நடந்தே போயிட்டுருப்பார். அந்த மாதிரி தான் ஆகிடும். அதுபோல் மனிதர்கள்னால் முரண்பாடுகள் வரும், சண்டைகள் வரும், கருத்து முரண்பாடுகள் வரும், எல்லாத்தையும் கடந்து நிற்கணும். ஆனால் நம்முடைய நோக்கம் நேர்மையானதாக இருக்கணும். பணத்தை எதிர்பார்த்தோ வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அமைதி தான் நமக்கு முக்கியம். உறவுகள் மூலமாக தான் நமக்கு அமைதி கிடைக்கும். அப்போ நமக்கு அமைதி தேவை அப்படின்னா அது ஒரு சுயநலன். அப்போ நம்ம நீங்கள் ஒரு நண்பரிடம் பழகுறீங்கன்னா கருத்து முரண்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து முரண்பாடு பிடிக்கலை, அவர் பேசுகிறத பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா யாருக்கு இழப்பு? 2 பேருக்கும் தான் இழப்பு. அமைதிங்கிறது அப்போ நமக்காக தான் நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம். அப்படிங்கும்போது அந்த சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவரை ஏற்றுக்கிறதுக்கே கண்டிப்பாக ஒரு மாதமாச்சும் ஆகும். எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு தாத்தா கிட்ட புதுசாக பழகுறீங்க, அந்த தாத்தாவுக்கும் உங்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடு ஏற்படும், கருத்து முரண்பாடு, பிடிக்காமல் போகும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நிற்கும்போது தான் உங்களுக்கு அவருடைய அனுபவங்கள்லாம் நீங்கள் அவரை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து நிற்கும் போது தான் அவரை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சகிப்புத்தன்மை தான் முக்கியம். இப்போ கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுக்கிறது தான். உடனே பழகிட்டு உடனே பிடிக்கல டக்குன்னு விலகாமல்
ஏன் வந்து திரும்ப திரும்ப சண்டை வந்தாலும் அந்த சண்டைகள் மறந்து திரும்ப பழகுறாங்க பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதன் மூலம் தான் நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும். அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு திருமண உறவே பிடிக்கல, நான் தனியாகவே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா சகிப்புத்தன்மை, உறவுகளை சகித்து கொள்கிற தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த உறவை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்போ அவங்க மனசில் அமைதி இருக்காது. அப்போ அமைதிங்கிறது எப்படி வரும்? உறவுகளை சகித்து கொள்ளும்போது தான் ஏற்படும். நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் நம்ம மனதில் அமைதியின்மை ஏற்படுத்துகிறாங்க, பிரச்சனைகளை மனசில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறாங்க, அதனால் இந்த மனிதர்களிடம் வந்து விலகி இருக்கிறது தான் தீர்வுன்னு நம்ம நினைக்கிறோம். சைக்கிள்னாலே விழுந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம், நீச்சல்னாலே மூழ்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். எடுத்த உடனே நீச்சல் கற்றுக்க முடியாது, மூழ்க தான் செய்வீங்க. அதையும் எடுத்து கற்றுக்கும் போது தான் நீங்கள் நீச்சல் அடிக்க முடியும். அதுபோல் சைக்கிள்னால் விழ தான் செய்வோம், வண்டி ஓட்டினா அது பிரச்சனை வரதான் செய்யும். தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். வண்டி ஒரு வாட்டி கற்றுக்கிட்டால் முடிஞ்சு போச்சா? ஒரு சைக்கிளே சரி, டூ வீலரோ சரி, நம்ம ஒவ்வொரு நிமிடமும் கற்றுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாப்பாக போயிட்டே இருக்க முடியும். அதுபோல் தான் மனித உறவுகளும் ஒவ்வொரு நிமிடமும் சவால்கள் இருக்குது. போய் நிறைய கற்றுக்க வேண்டியது, நிறைய சகிச்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல உறவுகள்னால் அப்படி தான், இதெல்லாம் கடந்து பயணிக்கணும். அப்போ தான் மனசில் அமைதி ஏற்படும். எப்போ உறவுகள்லேருந்து விலகுறாங்களோ, தனியாக இருக்கிறாங்க பாருங்க, இந்த உறவுகளே அப்படி தான் சொல்லி தனியாக இருக்கிறாங்க, அவங்க மனசில் அமைதி இருக்காது. அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பெரிய சொற்பொழிவாளர், ஆன்மீக பேச்சாளர், அவர் பேசுகிறது நாள் முழுதும் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு அமைதி வந்துடும். அப்படின்னா அமைதி வராது. இயல்பாக பழகணும். இயல்பானா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு அப்பாவும் மகனுமா இருக்கட்டும், அப்பாவும் மகனுக்கு இடையில முரண்பாடு இருக்கும். மகனுக்கு அப்பா மேலே கோபம் இருக்கும், அப்பாவுக்கு மகன் மேலே கோபம் இருக்கும். அப்பா திட்டுவார், அப்போ இவன் கோச்சிக்குப்பான். அப்போ அப்பா வந்து சாரி கேட்பார். அப்போ இவன் இல்லை மகனே சில தப்பு பண்ணுவான், அப்பா கிட்ட சாரி கேட்குறது. அப்போ இது எல்லாம் கடந்து அந்த உறவு நீடிக்குது பாருங்கள். அப்போ தான் அமைதி என்பதே வரும். உறவுகளை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அமைதி வரும். அந்த உறவுகள்னாலே அமைதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏற்றுக்காமல் நீ தனிமைப்படுத்த அவன் மனசில் அமைதியே இருக்காது. அதனால் உறவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து என்ன தான் தியானம் பண்ணாலும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி பண்ணாலும், நாள் முழுதும் கடினமாக தொழிலில் உழைச்சாலும் மனசில் அமைதி வராது. தொழில்ங்கிறது ஒரு சுயநலன், அங்கே அன்பு பாசத்துக்கு இடமே இல்லை. அப்போ அதே தொழிலை தாண்டி நீங்கள் அலுவலக உறவில் நீங்கள் பணிஞ்சு போகிறீங்கன்னா அது பணத்துக்காக. உங்கள் மேனேஜர் என்ன சொன்னாலும் பணிஞ்சிக்கிறீங்க, சகிச்சுக்கிறீங்க அப்படின்னா அது பணத்துக்காக. உங்கள் சக பணியாளர்கிட்ட நீங்கள் என்ன தான் பணிஞ்சு போனாலும் அவங்ககிட்ட சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, அதனால் உங்களுக்கு மனசில் அமைதி கிடைக்காது. அதுவும் ஒரு அமைதி தான், தொழில் அமைதி, ஒரு தொழிலில் இருக்கிற சகிப்புத்தன்மை. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுறீங்க பாருங்கள், நட்பு, அப்புறம் குடும்ப உறவினர்கள், இவங்களை நீங்கள் சகிச்சுக்கிட்டே போகணும், சகித்து கொள்ளணும். முரண்பாடுகளை கடந்து அவங்ககிட்ட எப்படி பழகணுங்கிறத கற்றுக்கணும். அந்த கற்றுக்கொள்கிற அது தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இதுதான் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும். அந்த சகிப்புத்தன்மை தான் அமைதியை ஏற்படுத்தும். அதனால் வந்து உறவுகளை சகித்து கொள்ளும்போது தான் மனதில் அமைதி ஏற்படுத்தும். அதை பார்த்து உறவுகளை நீங்கள் வெறுத்து தனிமைப்படுத்த உங்களுக்கு அமைதி என்பது கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் உறவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு எப்படி அமைதி, அதற்கான தீர்வு தான் தியானம். நீங்கள் உறவுகளே உங்களுக்கு பிடிக்கல, உறவுகள்கிட்ட தனிமைப்படுத்திக்கிறீங்க, அப்போ எனக்கு நான் அமைதி எப்படி பெறுவது அப்படின்னா அதற்கான தீர்வு தான் தியானம். தினம் நீங்கள் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அமைதி, செயற்கையான அமைதி. உறவுகளை விரும்பாமல் தனிமைப்படுத்தி கொள்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தற்காலிக தீர்வு. ஒவ்வொரு நாளும் பண்ணணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். இயற்கையான ஒரு அமைதி நமக்கு கிடைக்கணும்னா உறவுகள் இருக்கணும். நிறைய உறவுகள் இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கணும், தம்பி, அப்புறம் நண்பர்கள், அப்புறம் கணவன் மனைவி, கல்யாணம் பண்ணணும்னா காதலன் காதலி, அப்புறம் ஒரு தாத்தாவோட ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு தாத்தா இருக்கணும், ஒரு பாட்டி இருக்கணும், ஒரு அந்த மாதிரி பெரிய அண்ணன், அப்படி நிறைய உறவுகள் 10-15 உறவுகளை 10 பேராவது இப்படி இருந்தால் தான் இவர்களோடு நீங்கள் தொடர்ந்து பழக வேண்டும், ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். தொடர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட பேசணும். அவங்களுடைய உறவு ரொம்ப முக்கியம். அவங்க என்ன நினைப்பாங்களோ, 2-3 நாளாக பேசலை, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்களோ, அப்போ அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். டெய்லி ஒரு தொடர்பில் இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிக்கடி பேசணும். அப்போ அவங்களுக்கு இந்த உறவு நமக்கு நிலையானது அப்படிங்கும்போது அவங்க தைரியமாக இன்னும் நிறைய பேசுவாங்க. விட்டுட்டு போயிடுவார், என்ன சொன்னாலும் கோச்சிப்பாரோ, விட்டுட்டு போயிடுவாரோ, பேச மாட்டாரோ, இப்படி இந்த பயமுறுத்துதலே இருக்கக்கூடாது. ஒரு உறவில் வந்து பிளாக்மெயிலே இருக்கக்கூடாது. நீ என்கிட்ட பேச ஏதாவது ஒழுங்கு தப்பாக நடந்தால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன், அதை உன்கிட்ட பேச மாட்டேன், பிளாக்கில் போட்டுருவேன், இப்படியெல்லாம் பிளாக்மெயிலே இருக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கை வரணும், இந்த உறவு நிலையானது, என்னென்னைக்கும் தொடரக்கூடியது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த உறவுகள் என்பது பிரிந்து விடுவேன் என்கிற பிளாக்மெயிலே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அது தொடர்ந்து சகிப்புத்தன்மை தான் அது வரும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க பாருங்கள்,
அது மாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க பாருங்கள். அந்த ஏற்றுக்கொள்தல் தான் மனதில் அமைதியை ஏற்படுத்தும், இயற்கையான அமைதியை ஏற்படுத்தும். உறவுகள் தான் மன அமைதி. அப்போ மனசு அமைதியாக இருந்தால் உடம்பு அமைதியாக இருக்கும், உடம்பு அமைதியாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இப்போ ஏன் நோய்கள் வருது அப்படின்னா, மனிதர்கள்ட்ட தகாத வகையில் பேசுகிறோம், பிறரை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம், சண்டை போடுறோம், ஏமாத்துறோம், இப்படி நேர்மையற்ற வகையில் நம்ம நடந்துக்கிறோம். யார்கிட்டையுமே நம்ம உண்மையாக இருக்கிறது இல்லை, பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறது கிடையாது, உண்மையாக ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடே போய் பழகிறது, அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் பழகிறது, ஆதிக்கம் செலுத்துகிற நோக்கத்தோடு பழகுவது, இப்படியெல்லாம் பழகும்போது தான் அந்த உறவுகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சில்ல இந்த உலகத்தில் இப்போ பெரும்பாலும். அதனால்தான் இந்த மனிதர்களே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க. அதாவது குடும்பம் பிரிஞ்சு போச்சு எல்லாம். ஏன்னா மனிதர்களை பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம், மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. மனிதர்களிடம் அவ்வளோ கெட்ட குணங்கள் இருக்குது. அப்போ மனிதர்களை ஏற்றுக்கொள்ளணும், சகிச்சுக்கொள்ளணும்னா முதல்ல அவங்ககிட்ட நல்ல குணங்களும் இருக்கணும். அதனால் நமக்கு உறவுகள் வேண்டும், அதுதான் நமக்கு உடலை ஆரோக்கியப்படுத்தும். நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிடணும், அது ஒரு பக்கம். அது சாப்பிட்டா மட்டும் போதுமா? உடற்பயிற்சி பண்ணால் மட்டும் போதுமா? அது மட்டும் போதுமா? அது மட்டும் போதாது. ஒரு 50% உறவு தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும், உங்கள் மனசு அமைதியை தீர்மானிக்கும். உறவுகள் தான் அமைதியை தீர்மானிக்கும். அதனால் உறவுகளை சகித்து கொள்கிற, அதே நேரத்தில் ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், அதை தெரிஞ்சுக்கணும். எந்த உறவு அபூர்வமானதுன்னா, உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனால் மனதோடு பேசுகிற ஒரு நண்பர். உங்களுடைய மனசு அவர்கிட்ட பேசணும். அதுபோல் ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழிகிட்ட மனதில் பேச வேண்டும், மனதோடு. அந்த மனசை நீங்கள் பார்க்கணும். எது உண்மையான உறவு, அரிதான உறவு, அபூர்வமான உறவு, அதிசயமான உறவு அப்படின்னா மனசு பேசுதா பாருங்கள். ஒரு கணவன் மனைவி அவங்க தேர்ந்தெடு காதலன் காதலி மனசு பேசுகிறதா பாருங்கள். அதுதான் அபூர்வமாக. அந்த உறவு கிடைக்காது. ஒரு திருமணத்துக்கோ உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், ஆனால் மனசோடு பேசுகிற அந்த உறவு இருக்குல்ல, அது இயற்கையான பொருத்தம். அதை கவனிக்கணும். அப்படி மனசு பேசுகிறதா அந்த உறவை நீங்கள் பாதுகாக்கணும். அதுபோல் ஒரு நண்பர்களுக்கு இடையில் உங்கள் மனசு பேசுகிறதா அந்த உறவை பாதுகாக்கணும். அது அரிதானது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது பொருத்தமான உறவு. இயற்கையே இது பொருத்தமானதுன்னு உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம். மனசு பேசுதுன்னா இது பொருத்தம். வேறு எந்த நீங்கள் வெளியில் முடிவு பண்ணாதீங்க, உடம்பே முடிவு பண்ணுது. மனசு பேசுதுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு பேசுதுன்னு அர்த்தம். உடல் உணர்வுகளின் ஊடக வெளிப்பாடு தான் மனம். உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஊடகம் தான் மனசு. அப்போ ஒரு உடம்பே இன்னொரு உடம்புக்கிட்ட பேசுது. ஒரு நட்பாக இருக்கட்டும், நட்பும் அந்த மனசும் பேசுதா, இது நல்ல நட்பு, அந்த நட்பை நீ பாதுகாக்கணும். அதுபோல் ஒரு காதலாக மனசும் பேசுதா, இது நல்ல காதல், இது இயற்கையை தீர்மானித்த காதல், அதுதான் உங்கள் மனசில் அமைதி ஏற்படுத்தும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டா உங்களுக்கு தியானம் தேவையில்லை. அப்போ எவ்வளோ நேரம் மிச்சமாகுது பாருங்கள். தியானம் பண்ணுறத டெய்லி 1 மணி நேரம் தியானம் பண்ணுறதா, திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் அமைதி நீடிக்கும், திரும்ப அமைதி இல்லாமல் போயிடும். அப்போ அது இயற்கையான அமைதி கிடையாது. நீங்கள் தூங்கினாலும் நீங்கள் தியானமே, அப்போ தியானம் பண்ணலனாலும் உங்கள்கிட்ட அமைதி எப்போதும் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு உறவுகளை தேடி போங்க. அல்லாமல் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். உறவுகளை புறக்கணித்து விட்டு, உறவுகளை சகித்து கொள்ள முடியாமல் ஆரம்ப முரண்பாடுகளிலேயே நீங்கள் விலகி விடுகிறீர்கள், தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். தனிமையில் அமைதியை தேடி முடியவே முடியாது. தனிமையில் அமைதியை பெற முடியும், உறவுகளை புறக்கணித்து விட்டு அமைதியை பெற முடியும்னா மனிதர்கள் பேசவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் மனுஷங்க எதையும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு காரணம் இருக்க போய் தான் மனிதர்கள் இன்றைக்கி ஒரு இணைப்போடு இருக்காங்க. மனதில் அமைதி ஏற்படுத்துவதற்கு இந்த உறவுகளே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் மனிதர்கள் யார்ட்டுமே பேச மாட்டாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசினா தான் எனக்கு அமைதி கிடைக்கும்னு ஒன்றும் இல்லையே, பேசாமலும் அமைதி கிடைக்கும் அப்படின்னா பேச வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ ஒரு அவசியத்தின் காரணமாக தான் நம்ம பழகுறோம், உறவுகளை தேடுறோம். அப்படி ஒரு இயற்கை ஒரு நிர்பந்தத்தை நமக்கு வச்சிருக்கு. இது நமக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. அதனால தான் எல்லா உயிரினங்களும் கூட்டமாக ஏன் வசிக்குது. அந்த அமைதி நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தேவை தான். தனியாக இருந்தால் ஒரு ஆடு மாடு கூட பயப்படும். மனுஷங்களும் அப்படி தான். கூட்டமாக இருந்தால் தான் உறவுகளோடு, கூட்டமாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த உறவுகளோடு மனதோடு பொருந்துகிற, மனதும் பேசிக்கொள்கிற உறவு. அந்த உறவு மனதும் காதலில் தான் பேசும், நட்பில் பேசும், மனசும் பேசும். இது சரியான உறவுன்னு உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம். அதுபோல் மனசும் பேசிக்கிற உறவு, பெரியவர்களோடு, ஒரு தாத்தாவோடு, ஒரு அம்மாவோடு, இந்த மாதிரி அக்கா அண்ணன், இப்படி இந்த எல்லா உறவுகளையும் எப்படி சரியானது. நீங்கள் இந்த மனசு பேசுதா அப்படின்னா அது கருத்து பொருத்தம் இருக்கிறது, அந்த உடலும் பேசுகிறது, அதுதான் சரியான உறவு என்பதை உங்களுக்கு உணர்த்துகிற அறிகுறி தான் அது. இதுதான் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தும். உறவு தான் அமைதி ஏற்படுத்தும். உறவுகளை சகித்து கொள்கிறவர்கள் தான் அமைதியை நோக்கி போவாங்க. முரண்பாடுகளை சகித்து கொள்கிறவர்கள், உறவுனா சண்டைகள் இருக்கும், அதையெல்லாம் கடந்து நிற்கணும். அந்த நிற்கும்போது தான் மனசில் அமைதி கிடைக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் உடம்பே உறுதியாகும். நீங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சு உறவுகளை வேண்டாம்,
மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து அந்த உடம்பு உறுதியாகாது. நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை பார்த்தீங்கன்னா நல்லா உடல் உறுதி இருக்குது. சின்ன வயசு பசங்களை பாருங்கள், உடல் உறுதி இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க உறவுகளோட எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒற்றுமையாக இருப்பாங்க. சண்டைகளை கடந்து அந்த உறவு தான் முக்கியம்னு நிற்கிறாங்க. அதனால தான் அவங்க உடம்பு உறுதியாக இருக்குது. உடற்பயிற்சியே செய்யாமல் இயற்கையாகவே உடம்பு உறுதியாக இருக்குன்னா இன்றைக்கி இருக்கிற எதிர்காலத்தில் இந்த ரகசியத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க இயல்பாகவே. அதுதான் அவங்க உடம்பு இயற்கையாகவே உடற்பயிற்சி செய்யாமலே உறுதியாக இருக்கிற காரணம். உடம்பு உறுதியாகணுமா, நீங்கள் உடற்பயிற்சி ரொம்ப அடிப்படையாக யோகாசனம் பண்ணாலே போதும், ஒரு எளிமையான உழைப்பு உழைச்சாலே போதும். வாழ்க்கையை இந்த உறவுகளை சகித்து கொள்கிற தன்மையை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல அமைதி இருக்கும், உடம்புல உறுதி வரும், தானாகவே வரும். ஆரோக்கியம் தானாகவே கிடைக்கும். நோய்கள்லாம் நிற்காது, உடம்புல நிற்காது. நம்ம தனிமைப்படும் போது தான் நம்ம பயப்படுறோம். அப்போ தான் நோய்கள்லாம் உள்ளே வந்துடும். தனியாக இருக்காப்புல, ஒரு ஆடு சிக்கிருச்சு, மனுஷங்கள்லாம் தனித்தனியாக இருக்காப்புல, நோய்கள் வாங்க நம்ம அந்த இடத்த பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த இதுதான். அதனால் உறவு தான் மனதுக்கு தைரியத்தை கொடுக்கும். உறவுகளை தேடி போங்க, அமைதி தானாகவே கிடைக்கும். இது பெரிய ரகசியம்.